இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலம் அது. நல்லக்கண்ணு உட்பட கட்சியின் தோழர்கள் அத்தனை பேரும் தலைமறைவாக இருந்தார்கள். கிராமம் கிராமமாக பதுங்கி நடந்தே விரல் கொள்ளா மைல்களை கடப்பார். நிலப்பிரபுக்களாக இருந்த பண்ணையார்களின் அடியாட்கள், எதிர்கட்சிகளின் குண்டர்கள், காவல்துறையின யார் கண்ணிலும் சிக்கக்கூடாது. தற்காப்புக்கு பையில் வெடிகுண்டுகளை வைத்திருப்பார்கள். 1949 டிசம்பர் 20 நள்ளிரவில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு கட்சி தோழர் ஒருவரின் வீட்டில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் நல்லக்கண். காவல்துறைக்கு துப்பு கிடைக்கிறது. நெல்லையின் அந்த புலியூர் குறிச்சி கிராமத்திற்குள் காவலர்கள் சடசடவென இறங்குகிறார்கள். நல்லக்கண் கைது செய்யப்படுகிறார். சொல்லலா துயரத்திற்கு ஆளாகிறார். அதிகாரத்தின் பூட்ஸ் கால்களால் நல்லக்கண்ணுவின் நெஞ்சில் ஏறி மிதித்த அதிகாரி ஒருவர் சிகரெட்டை பற்ற வைத்து நல்லக்கண்ணுவின் மீசையை கருக்கினார். உதட்டின் மேல் பகுதியிலும் சூடு வைத்து உயிர் போகும் வலியை கொடுக்கிறார். நல்லக்கண்ணு அப்போதும் மனம் தளரவில்லை. தீர்க்கமான நெஞ்சத்தோடு தன்னுடைய தோழர்களை பற்றி எந்த தகவல்களையும் அவர் காவல்துறையிடம் சொல்லவில்லை. விளைவாக நல்லக்கண்ணு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கும் சித்திரவதைகள் தொடர்ந்தன. நெல்லை சதி என்ற பெயரில் அதிகாரத்திற்கு எதிராக போராடிய 109 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையின் முடிவில் 16 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதில் நல்லக்கண்ணு உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. மனச்சத்து அத்தனையும் உருகுலைத்துவிடும். அதுவும் நல்லக்கண்ணு சிறையில் இருந்த காலத்தில் அவரின் மன உறுதியை உடைக்கும் வகையில்தான் அத்தனை சம்பவங்களும் நடந்திருந்தது. ஆனால் அவர் அசரவில்லை. மக்களுக்கு முன் நிற்கும் போராளி, இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற பக்குவமும் முதிர்ச்சியும் அவரிடம் இருந்தது. இவ்வளவு நெஞ்சுரத்தை அவர் பெற காரணம், அவர் மாணவ பருவத்திலிருந்தே தன்னை மக்கள் பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கிவிட்டார். காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு என அப்போது தேசிய அளவில் முன்னின்ற தலைவர்கள் பெரும் ஈர்ப்பை கொண்டிருந்தார் நல்லக்கண். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களிலும் மாணவராக பங்கேற்றிருந்தார். காங்கிரஸ் மீதான மதிப்பும் அதற்கு தொண்டராகவும் இருந்த நல்லக்கண்ணுவின் ஈர்ப்பை அவரின் ஆசிரியர் பலவேசம்தான் மார்க்சிய தத்துவங்களின் மீது திருப்பி விடுகிறார். கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் மீது நல்லக்கண்ணுவுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. மாணவ இயக்கங்கள் நடத்தும் கூட்டங்களில் மைக் கட்டுவது, நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துவது போன்ற ஒத்தாசைகளை செய்து கொண்டே அவர்கள் பேசும் கருத்துக்களையும் உள்வாக்கி கொண்டார். தோழர் பாலனும் தோழர் ஜீவாவும் தான் நல்லக்கண்ணுவின் ஆஸ்தானங்கள். அவர்களிடமிருந்துதான் எளிமை கொள்கை பிடிப்பை அவர் கற்றுக்கொண்டார். தோழர் ஜீவா நல்லக்கண்ணுவை ஜனசக்தியில் பணியாற்றுமாறு சென்னைக்கு அழைத்து கொண்டார். ஆனால் சென்னை பிடிக்காமல் நல்லக்கண்ணு நெல்லைக்கே திரும்பினார். அங்கு உடனிருந்த தோழர்களும் சேர்ந்து விவசாய சங்கங்களை கட்டி எழுப்பினார். விவசாய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினார். தோழர் சீனிவாச ராவ் போன்றோரிடம் ஏற்பட்ட நெருக்கம் நல்லக்கண்ணுவை இன்னுமே எளிமைப்படுத்தியது. நல்லக்கண்ணு பிறந்தது வசதியான குடும்பமாக இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்து வளர்ந்தது, உடன் பயணித்ததெல்லாம் தூக்குமேடை பாலு, வேலாயுதம், பாலன், ஜீவா, சீனிவாசராவ் போன்ற எளிமையும் போராட்ட குணமும் ஒருங்கே வாய்க்கப்பட்ட செங்கொடி ஏந்த தோழர்களுடன் தான். ஒரு வகையில் நல்லக்கண்ணுவை அரவணைத்து கொண்டதுமே இதே மாதிரியான தோழர் ஒருவர்தான். சதி வழக்கில் சிறை சென்ற நல்லக்கண்ணு விடுதலையாகி வெளியே வரும்போது அவருக்கு வயது 30 கடந்து விட்டது. நல்லக்கண்ணுவுக்கு திருமணம் செய்து கொள்ள பெண் கொடுத்ததும் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான். அன்னசாமி என்கிற அவர் சாதி ஒழிப்பு மற்றும் விவசாயிகள், தொழிலாளர்கள் என மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடியவர். அவர்தான் தனக்கு இரண்டாவதாக பிறந்த மகள் ரஞ்சிதத்தை நல்லக்கண்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார். தனது தந்தையின் போராட்ட வாழ்வையே பார்த்து வளர்ந்திருந்ததால் ரஞ்சிதம்மாள் நல்லக்கண்ணுவுக்கு உற்ற துணையாக இருந்தார். மாமனார் அன்னசாமியும் நல்லக்கண்ணுவுக்கு ஒரு முன்னோடி. நில மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இருவரும் ஒரே சிறையில் காலத்தை கழித்திருந்தனர். எந்த துதி பாடல்களையும் புகழையும் விரும்பாதவர் நல்லக்கண். தனது 80வது பிறந்த நாளில் கட்சி திரட்டி கொடுத்த நிதி மொத்தத்தையும் அப்படியே கட்சிக்கு மட்டுமே நிதியாக திருப்பி கொடுத்தார். அவருக்கு வெகுமதியாக வந்தது எல்லாமே கட்சிக்குத்தான். பணபலம் மட்டுமே ஒரே மொழியாக கொண்ட அரசியலில் இவ்வளவு எளிமையாக சிந்தித்ததால் தான் என்னவோ தேர்தல் அரசில் ஒருமுறை கூட அவரால் வெல்ல முடியாமல் போனது. 1990களில் நெல்லையில் கொடூரமான சாதிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது. இருவேறு சமூகங்களுக்கிடையே தொடர் மோதல்கள், தொடர் கொலைகள், சாதி ஒழிப்புக்காக தீவிரமாக போராடிய நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமியே வீடு புகுந்து விட்டினர். அந்த சமயத்தில் நல்லக்கண்ணு கட்சியின் மாநில செயலாளர். அவரால் விஷயத்தை பெரிதுபடுத்தியிருக்க முடியும். ஆனால் தனி மனிதன் ஒருவனின் துயரமும் ஆக்ரோஷமும் சமூகத்தில் பதட்டத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்பதற்காக நல்லக்கண்ணு அமைதி காத்தார். நல்லக்கண்ணு பற்றி அவருடைய மனைவி இவ்வாறு கூறியிருப்பார். அதாவது
மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து தோழர் விடுபட்டதும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இது போதுமான அளவுக்கு அவருக்கான ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாகவும் இருந்தேன். ஆனால் மீண்டும் முன்பை விட வேகமாக அலைந்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன செய்ய, குடும்பத்தை விட அதிகமாக அவர் கட்சியில் தான் இருந்தார். உறவினர்களோடு இருந்ததை விட கட்சி தோழர்களோடு தான், மக்களோடு தான் இருக்கிறத தோழர் விரும்புவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்க கூடயும் தோழர்கள் கூடயும் நல்லக்கண்ணு அவர்கள் பழகுவதை நிறுத்தினா அவரோட உடம்பு ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருப்பார். தோழர் நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டில் இதைவிட ஆக சிறப்பான வார்த்தைகளை நாம் சொல்ல முடியாது. இருட்டறையில் மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்கிறோம், எரிந்து வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் மெழுகுவத்தி எரிந்து உருகி விடுகிறது. ஒளி கொடுத்து தன்னை அழித்து கொள்ளும் மெழுகுவத்தி போல் ஒரு சில லட்சிய வீரர்களின் வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது. இவ்வாறு தான் நல்லக்கண்ணுவும் தமிழ் சமூகத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் தன்னை உருக்கி அழித்து கொள்ளக்கூடிய ஒரு மெழுகுவத்தியாக, ஒரு ஒளியாக இருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆம், அதனால்தான் அவர் ஆர்கே எனும் நம் தோழர் நல்லக்கண்ணு.